வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்பி சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா விற்பனைக்கு இருக்கின்ற அழகிய 3BHK ஹவுஸ் வீட்டை பற்றின விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களால் இமீடியட்டாக பார்த்துக்க முடியும். மேலும் இந்த வீட்டை பற்றின விவரங்களை இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குற இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வியூங்க. ஸோ நல்ல ஒரு புதலி தார் ரோட்டு மேலே தான் வீடு அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா சைட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட்டு, அதாவது மேற்கு பார்த்த மாதிரிங்க. மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. டபுள் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் சாண்டல் கலரில் வால் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸும் அதே மாதிரி அதே காம்பினேஷனில் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிட் அவுட் வியூ பார்க்குறவங்க, சிட் அவுட்டும் நல்ல ஒரு காம்பேக்டான சிட் அவுட்டாக இருக்குங்க. இந்த இடத்துல உட்காந்திக்கலாம், அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே சொன்ன மாதிரி மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு முனையாக வீடு கட்டியிருக்காங்க. 3BHK ஹவுஸை இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மெயின் டோர்லாம் தேக்கில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த என்ட்ரன்ஸ் வியூ மூலயமா ஹாலுக்கு வர்றவங்க. ஹால் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில். இந்த ஹால் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 16க்கு 16 தான் அமைச்சிருக்காங்க. செப்பரேட்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதுலேயே இன்னர் ஸ்டேர் கேஸும் இந்த இடத்துல டைனிங்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வியூ பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஃப்ளோர் டைல்ஸும் பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி பூஜா ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க செல்ஃப்லேயே. ஸோ அதை நம்ம பூஜா ரூம் ப்ரொவிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க நீட்டாக. ஸோ கீழே வந்து ஒரு இன்னர் ஸ்டேர் கேஸு, ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு. இந்த இடத்துல அவுட்டரில் போய்க்கலாங்க, ஒரு ஸ்பேஸ் இருக்குது. கிச்சன் ஒரு காம்பேக்டான கிச்சனை அமைச்சிருக்கிறாங்க. சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்குதுங்க. வால் டைல்ஸும் பார்த்திங்கன்னா ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷன் லே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காம்பேக்டான கிச்சனாக இருக்குதுங்க. அதேமாரி கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன்லேயுமே. ஸோ அதுவும் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பில்டிங் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1550 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. லேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 3 சென்ட்டில் வருதுங்க. ஸோ கீழே இந்த வியூ பார்த்துட்டோங்க. இதுலேருந்து பேக்லேயும் போய்க்கலாங்க. நம்ம கிச்சன்லேருந்து அப்ரோச் இருக்குதுங்க வெளியில் வர்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேசியஸாக இடம் இருக்குதுங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷன் இந்த பக்கத்துலேருந்தே போய்க்கலாங்க கிச்சன் சைட்லேருந்தே. ஸோ இப்போ இந்த கிச்சன் வியூ பார்த்துட்டோங்க. இந்த இடத்துல டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பக்கத்துலேயே பெட்ரூம் ஒன்று வருதுங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா 10க்கு 15ங்கிற சைஸில் இருக்குதுங்க. இது டபுள் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. சாண்டில் அண்ட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அட்டாச் பாத்ரூமோடு இருக்குதுங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஸோ இதிலே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வியூ பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படியே சொன்ன மாதிரி இது அட்டாச் பாத்ரூமாக இருக்குதுங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் அந்த வீடு அமைச்சிருக்கிறாங்க. பாத்ரூமோட வால் டைல்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வர்றேங்க. ஸோ இந்த ஹால் வியூலேருந்து அப்படியே வர்றாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா இன்னர் ஸ்டேர் கேஸ் மூலயமா மேலே வர்றாங்க மாடிக்கு. ஸோ ஸ்டெப்ஸ்லாம் பிளாக் கலர் காம்பினேஷன் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. கைப்பிடிலாம் எஸ்எஸில் போட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே சாண்டல் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு காமன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டபுள் பெட்ரூம் மேலே வருதுங்க. ஸோ 10க்கு 11ங்கிற சைஸில் டபுள் பெட்ரூம் இருக்குதுங்க உங்களுக்கு. ஸோ ஒரு பெட்ரூம், இந்த பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா 10க்கு 11ங்கிற சைஸில் இருக்குதுங்க. இதுவும் டபுள் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சாண்டில் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இதுவும் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குதுங்க இந்த பெட்ரூமு மேலே. ஸோ இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லா பிராண்டடான மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கிறாங்க. வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு காம்பேக்டான பாத்ரூமாக அமைச்சிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பெட்ரூம் வியூ பார்த்துட்டு அப்படியே இங்கே வர்றேங்க பேசேஜுக்கு. இந்த இடத்துல ஒரு சிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு காமன் டாய்லெட் இந்த இடத்துல வருதுங்க. ஸோ இந்த பெட்ரூமு 10க்கு 11ங்கிற சைஸில் இருக்குதுங்க இந்த பெட்ரூமே. இது சிங்கிள் கலர் காம்பினேஷனில் டபுள் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லா பெட்ரூமுக்குமே. ஸோ விண்டோஸ்லாம் வுட்டில் தான் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு காமன் பாத்ரூம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சைட்லேயே.
ஸோ இந்த பெட்ரூமுக்கும் காமனாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க. இது வந்து ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸு ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் டைப்பில் இந்த பாத்ரூம் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு வந்துட்டோங்க. இப்போ சைட்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த அப்ரோச்சுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது டெரஸ்க்கு வந்துக்கலாங்க. ஸோ ஓப்பன் ஸ்பேஸும் நல்லா கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. டபுள் வழியாக என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல காம்பேக்டான ஹவுஸாக இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, 3 BHK ஹவுஸாக. மேலும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து சூலூர் ஏரோ அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க. திருச்சி ரோட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவிங் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துக்கலாங்க. நியர் கேவி ஸ்கூலும் சூலூர் ஏரோவும் அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியரஸ்ட்டாக. மேலும் இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா போர்வெல் அவைலபிலிட்டியாக இருக்குதுங்க. நல்ல தண்ணியும் இந்த ஏரியாவில் அவைலபிலிட்டி இருக்குதுங்க. நல்ல ரெசிடென்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 65 லட்சம் கோட் பண்ணுறாங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க. மேலும் இந்த வீட்டை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். மேலும் இந்த சேனலை புதுசாக எஸ்எஸ்பி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களது மேலான ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம் நண்பர்களே.